பாஸ் 10 நாள் என் கடை கிளாஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ லோக்கலில் ஓட்டி இருக்கிறதுக்கு இப்போ லாங் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கோம். இதில் ஓட்டும் போது சிட்டி லிமிட்டு 40. இப்போ நம்ம அவுட்ரு போக போகிறோம், வெரி லாங். அதுக்கு வந்து நீங்கள் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 80 இல்லை 60 ஃபாலோ பண்ணணும். எவ்வளோ ஹார்ன் அடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா மிட் லைட் நம்ம ஓட்டுறது. ஃபஸ்ட் டைம் 10 கிளாஸ் முடிச்சுட்டு சிட்டியில் ஃபஸ்ட் டைமில் வந்து அவுட்ரு போக போகிறீங்க, வெளியூருக்கு அவுட் ஸ்டேஷன். மைல்டாக ட்ராக் கட் பண்ணுங்க, அவ்வளோதான் கட் பண்ணுங்கள். இதில் வந்து 50க்கு ரைட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ட்ராக் போகுது இல்லையா, இந்த ட்ராக்கை கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணி ஏதாவது ஒரு ட்ராக்கில் இருக்கணும். ஏன்னா ரைட் ட்ராக்கில் ஹை ஸ்பீடு ட்ராக் இது அதில் போகணும், அந்த ட்ராக்கில் போகணும். இந்த ட்ராக்கை வந்து ஃபாலோ பண்ணும்போது லோக்கலில் ஓட்டுறதுக்கும் ஹைவேவில் நீங்கள் ஓட்ட போகிறதுக்கும் வித்தியாசம், டிஃப்ரென்ஸு, சேஞ்சஸ் நிறையா இருக்கும். அதை கேட்ச் பண்ணி நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணணும். ரோட்டில் லெஃப்ட் ட்ராக்கு அவங்க போவாங்க, ரைட் ட்ராக்கை நாம் போவோம். அது மாதிரி உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டு, உங்களோட வியூ, உங்களோட ஸ்பீடு கரெக்டான. ஏன்னா லோக்கலில் ஓட்டுறதுக்கும் சிட்டி லிமிட்டில் ஓட்டுறதுக்கும் வெளியூரில் ஓட்டுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய வேறுபடும். ஏன்னா சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி லிமிட்டு 40, அதுக்குள்ளே நீங்கள் வண்டி ஓட்டுற ஒர்க் அவ்வளோ இருக்காது. பட்டு லாங்கில் போகும்போது ஸ்பீடை அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி நூலாளு தான் அந்த ஸ்டேரிங்கை ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். சிட்டி லிமிட்டில் நீங்கள் சிங்கிள் கையில் ஹேண்டில் பண்ணீங்களா, இப்போ வெளியூருக்கு போகும்போது ஸ்பீடு ஜாஸ்தியாக போகும். 80, 100, 120 அந்த மாதிரி ஸ்பீடை சூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து 2 கையில் ஸ்டேரிங்கை பிடிக்கணும். இப்படி பிடிச்சி சும்மா நூலாளு தான் பேலன்ஸ் பண்ணணும் இந்த கண்ட்ரோலை. ஓகேவா, சூப்பராக விடுங்க. இப்போ சிட்டி லிமிட்டில் வந்து நம்ம ஹைவேல லிங்க் பண்ண போகிறோம். இப்போ வெயிட் பண்ணுங்கள். ஹாய் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல்லேருந்து அவுட் ஸ்டேஷன் வந்தாச்சு. 14 ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, நம்ம ஃப்ரெண்டு அழகாக ட்ராக்கை ஃபாலோ பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காரு. பார்த்துக்கோங்க, இப்போ வந்து நாங்கள் செங்கல்பட்டு தாண்டி ஹைவேல போயிட்டுருக்கோம். ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 60ல் போயிட்டுருக்கோம் போல் ஹைவேல. அதுவும் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஓட்டாருங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸு இவர் தான். எப்படி ஓட்டாரு பாருங்கள், அந்த ஸ்பீடும் அப்படியே ரன் பண்ணுறாப்புல பாருங்கள். அப்படியே போங்க, ஸ்பீட் இந்த மாதிரி ஹைவேல வந்து ஓட்டணுங்க சேஃப்டிக்காக. அதாவது ஸ்பீடும் தேவை, சேஃப்டியும் தேவை. அழகாக ஓட்டினா 10 நாள் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு இப்போ ஹைவேல எவ்வளோ அழகாக ரன் பண்ணுறாரு பார்த்தீங்களா. இந்த மாதிரி கிளாரிட்டி நல்லா கொடுக்கணுன்னா அந்த அளவுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கேன் அவருக்கு. அதனால் அழகாக ஹைவேல ஓட்டுறாங்க. 80ல் போகிறோம் ஸ்பீடு, 60ல் போகிறோம். அதான் சேஃப்டியான ஸ்பீடு ஹைவேக்கு. எந்த ஹைவே சூஸ் பண்ணாலும் 60, 80 நம்ம சொல்கிற இடத்துல வண்டி அழகாக நிற்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஓட்டணும். ஆனால் இது வரையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் கற்றுக் கொடுத்துருக்கேன். பட் இந்த ஸ்டூடெண்ட்ஸு ஓட்டுற டேலண்ட்டு மற்றவங்களும் இல்லை. முடிஞ்ச வரையும் எல்லாருக்குமே அதே கிளாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் ப்ளஸ் சில பேர் நோட் பண்ணுவாங்க இல்லையா, சில இதை நோட் பண்ண மாட்டாங்க. நம்ம மாடுன்னு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம், அவங்க மாடுன்னு கேட்டுட்ருப்போம். ஆனால் பண்ண வேண்டியதை பண்ண மாட்டாங்க. அது எப்படின்னா, இப்போ இவர் வந்து கரெக்டாக இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 ஸ்டூடெண்ட்ஸு கற்றுக் கொடுத்து இவர் வந்து அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. இப்போ ரோடு டைவர்ட் வேலை செய்யறதுனால சர்வீஸ் லைன் எடுக்கிறாரு. இப்போ அந்தந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி இப்போ சிட்டியில் ஒரு ஸ்டைலு, இப்போ ஹைவேல ஒரு ஸ்டைலு, அந்த மாதிரி அழகாக கேட்ச் பண்ணி ஓட்ட வேண்டியதுதாங்க. இந்த மாதிரி ஹைவேல ஓட்டும் போது நம்பர் 1 ஸ்பீடு, நெக்ஸ்ட்டு சேஃப்டி, 3வது லெஃப்ட்டு ரைட்டு ட்ராக்கு. அந்த ட்ராக் ஃபாலோ பண்ணி நீங்கள் எங்கே போக போகிறீங்களோ அந்த ஸ்பீடை ஜட்ஜ்மெண்ட் பண்ணி சேஃப்டி தான் முதல்ல இம்பார்ட்டன்ட்டு. போகிறவங்களும் சேஃப்டியாக இருக்கணும், நாமளும் சேஃப்டியாக இருக்கணும். அழகாக வண்டி ஓட்டணும் ஹைவேல, இதுதான் மெயின். ஓகேங்களா, இப்போ பார்த்துருப்பீங்க நீங்களே. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விடிய காலையில் 3 மணி சிட்டிலேருந்து வெளியே வந்துச்சு. இப்போ அவுட்டரில் இருக்கோம் ஃபுல்லாக. ஹைவேல போகும்போது பார்த்தீங்கன்னா ரோடு ஒர்க்கு கொஞ்சம் போயிட்டுருக்கு. அதனால் நம்ம அந்தளவுக்கு ஸ்பீடாக ஓட்ட முடியல. திருப்பி இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நீங்களும் பார்த்து அழகாக ஓட்டுங்க, அவசரப்படாதீங்க. சேஃப்டி இம்பார்ட்டன்ட் நம்பர் 1. அதுதான் வண்டி ஓட்டுறதுக்கு பெருசு இல்லை. ஆனால் உங்களோட ஃபோக்கஸ், உங்களோட ஜட்ஜ்மெண்ட், உங்களோட டேலண்ட்டு, இது ஃபுல்லாக வண்டியில் ஏறி உட்காந்ததுலேருந்து வண்டியை விட்டு இறங்குற வரையும் உங்களோட கவனம் எல்லாமே ரோட்டில் தான் இருக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி பார்த்து அழகாக கேட்ச் பண்ணி ஓட்டுங்க. ஓகேவா, ஓகே பாய். பாஸ், நான் பிச்சு கொடுக்குறேன். சொல்லுங்கள் பாஸ். இப்போ லோக்கலில் ஓட்டினதுக்கும் இப்போ ஹைவேல இன்றைக்கி ஓட்டிட்டுருங்க. இப்போ வந்து காலையில் நம்ம வண்டி எடுத்தோம். ஆமாம், நம்ம ஊருக்கு இப்போ தான் வந்து சேர போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்ரு.
சென்னை டு இப்போ ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா 6:20 ஆகுது. கரெக்டான முறையில் வந்துட்டோம். கரெக்டான முறையில் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்க. இதோட பேக்கப் எப்படி இருக்குது சொல்லுங்கள். வண்டி ஓட்டிகிட்டே சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ஏன்னா நான் வந்து சிட்டியில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் சைடு வரும்போது நல்லா இருந்துச்சு நீங்கள் சொல்லி கொடுத்ததும். அதுவும் இல்லாமல் நம்ம சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டிட்டு திடீர்னு ஹைவேஸ் வரும்போது நீங்கள் சொன்ன கமெண்ட்ஸ்லாம் கேட்டு என் பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்லவும் அதை கேட்டு ஓட்டுறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ நீங்கள் இப்போ லோக்கலில் ஓட்டுனதுக்கு சிட்டி லிமிட் 40 யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இன்னைக்கு லாங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ஸ்பீடு யூஸ் பண்ணீங்க சொல்லுங்கள். அங்கே சிட்டியில் யூஸ் பண்ணது 40 தான் யூஸ் பண்ணேன். ஓகே, இங்கே வந்து 60, 80 அந்த மாதிரி 100 அந்த மாதிரி யூஸ் பண்ணேன். ஓகே, அந்த ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும்? அங்கே வந்து 40ன்ற போது நம்ம நார்மலாக இந்த மாதிரி போகும்போது ஸ்டீரிங்கை வந்து கொஞ்சம் லைட்டாக ரொம்ப இது பண்ணுற மாதிரி வளைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பட் ஆனால் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரொம்ப ஸ்பீடில் போகும்போது லைட்டாக ஒரு ஜர்க் லைட்டாக பண்ணால் மட்டும் ஓகே அதுன்ற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இப்போ எந்த லாங் போனாலும் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுமா? அதாவது எந்த ஊருக்கு போனாலும் உங்களால் தனிப்பட்ட முறையில் ஒரு வண்டியை ஓட்டிக்கிட்டு ஃபேமிலியோட ரன் பண்ணி ஒரு ஹைவேல ஃபாலோ பண்ண முடியுமா? சேஃப்டி ரைடு ஓட்டலாம்ண்ணா, பண்ண முடியுமா? அப்போ நீங்கள் ஹைவேல பண்ணும்போது இப்போ லோக்கலில் ஒரு யூஸ் என்னன்னா 40 நம்ம சென்னையில் வண்டி ஓட்டுறோம் இல்லையா, அது வந்து சிங்கிள் ஹேண்டில். இப்போ நீங்கள் ஹைவேல யூஸ் பண்ணுறீங்களா? ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது, பட் அவேர்னஸ் வீடியோ. பட் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து நீங்கள் இப்போ பண்ணும்போது என்ன பண்ணலாம், 2 கையை வந்து ஸ்பீடு வந்து 40 மேலே போகும்போது ஸ்டேரிங்கில் 2 கை ஹேண்டில் இருக்கணும். அதை கொஞ்சம் கேட்ச் பண்ணுங்கள். இது சூப்பர். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது இதுக்கும் வந்து பேக்கப் நான் சொல்கிறேன். இதெல்லாம் ஸ்டேரிங் பிடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வருன்றதை சொல்யூஷன் கூட கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க பாஸ். இப்போ நீங்கள் 2 கை பிடிச்சிங்க இல்லையா, அது சிட்டிக்குள்ளே சிங்கிள் கையில் ஹேண்டில் பண்ணலாம். 40க்குள்ளே போகிறீங்க. ஹைவேல போகும்போது 60, 80 ப்ளஸ் எமர்ஜென்சினா 90ல் போவீங்க, இல்லை 100ல் போவீங்க. ஆனால் பட்டு பிரிண்டர் 2 வீல் ஓடுது இல்லையா, இன்ஜின் 2 ஆகிட்டு இல்லையா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் 100ல் போயிட்டுருங்க பாஸ், ஜஸ்ட்டு சின்ன வீலு பிரிண்டர் சைடு லெஃப்ட் சைடு வீல்னு வச்சுக்கலாம், வெடிக்குது. அப்போ வெடிக்கும் போது என்ன ஆகுனா, அந்த 2 கை பிடிக்காமல் சிங்கிள் கையில் ஹேண்டில் பண்ணால் லெஃப்ட் சைடில் வண்டி ஈத்துட்டு போயிட்டு கவுத்து விட்டு போயிடும். அந்த சான்ஸை நம்ம கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு கை இல்லை லெஃப்ட் சைடு கை ஹேண்டில் யூஸ் பண்ணிங்கனாலும் இதே ப்ராப்ளம். ரைட்டு வீலாக இருந்தாலும் சரி, லெஃப்ட் வீலாக இருந்தாலும் சரி. பட் டயரு பஞ்சரு லெஃப்ட் வீலாக இருந்தாலும் ரைட்டு வீலாக இருந்தாலும் ஆன்சர் ஒன்று தான் இல்லையா. பட் ஆனால் நீங்கள் ஹைவே சூஸ் பண்ணும்போது 2 கை இப்போ எவ்வளோ யூஸ் பண்ணிட்டுருங்க, இந்த ஸ்டேரிங்கை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி தான் ஸ்பீடாக ரன் பண்ணால் ஸ்டேரிங்கை பிடிக்கணும். அப்போ தான் வந்து அந்த வண்டியோட வெயிட்டும் அந்த பிரிண்ட் வீலில் 2 வீல் ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் ஓட்டுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்பீடை ரன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, 80, 90, 100 அது எல்லாமே இந்த மாதிரி 2 கையில் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் சேஃபாக வந்து ஒரு வீடு பஞ்சர் ஆனாலும் சரி, இல்லை காற்று கம்மியானாலும் சரி, இல்லை சப்போஸ் இன்கேஸ் டயர் ஏதாவது டம்மால்னு வெடிக்கும் பார்த்தீங்களா, இன்கேஸ் அந்த டைமில் என்ன ஆகுனா வீடு ஏதாவது ஒரு சைடில் வலிச்சிட்டு போவோம். வலிச்சிட்டு போகக்கூடாது தான் அந்த 2 சைடு ஸ்டேரிங் கண்ட்ரோலும் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இப்படி பிடிச்சிங்கன்னா எது வெடித்தாலும், ரைட்டு வீல் வெடித்தாலும் லெஃப்ட் வீல் வெடித்தாலும், இல்லை காற்று கம்மியாக இருந்தாலும் வண்டி லெஃப்ட் ரைட்டு சின்ன சிம்டங்கள் தெரியும். அதை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாஸ். இப்போ வந்து சென்னையிலேருந்து நம்ம வந்திருக்கோம் சேஃபாக. இப்போ உங்கள் ஊர் வந்துச்சிங்களா, அப்படியே இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் ஸ்டாப் பண்ணுங்க வண்டியை. ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் காலையில் எடுத்துங்க, ஹைவேல இதுவரையும் ரன்னிங்லேயே இருக்கீங்க, ஓட்டிகிட்டே இருக்கீங்க பாஸ். உங்களோட ஸ்பீட் பேக்கப்பே எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு 10 நாள் கிளாஸ் மட்டும் தான் நான் சொல்லி கொடுத்தேன், ஹைவேலையும் சொல்லி கொடுத்துட்டேன். ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க. அதோட கிளாரிட்டி சொல்லுங்கள். நல்லா இருங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டும் போது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ஓட்டுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுற ஃபீலே வரல நீங்கள் சொல்லி கொடுத்து வச்சு ஓட்டும் போது. ஓகே, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஓட்டினா எப்படி ஓட்டுமோ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே, டன். இப்போ இன்றைக்கி 500 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க. இப்போ உங்கள் ஊருக்கு சேஃப்டாக வந்துடுங்க. இந்த மாதிரி நான் இல்லாமல் உங்களோட ஃபேமிலியை கூட்டின்னு போயிட்டு சேஃபாக ரன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். அந்த கான்செப்ட் உங்களால் பண்ண முடியுமா? ஒரு சேஃப்டி ரைடு வந்து ஹைவேல பண்ண முடியுமா? ஏன்னா நீங்கள் 10 நாள் கற்றுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸு, உங்களுக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டி கொடுத்துருங்க. அந்தளவுக்கு உங்களை என்கரேஜாக சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு ஓட்ட வச்சு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபேமிலியோட
அந்த ரைடை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு விருப்பம் இருக்கா, விருப்பம் இல்லையா, சேஃப்டி இருக்கா, சேஃப்டி இல்லையா, அந்த சேஃப்டி வந்து என்னென்ன ஸ்பீடில் வந்து பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ ஃபேமிலியோட போகும்போது நார்மல் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 60 அந்த மாதிரி போகலாம். ஓகே. இன்கேஸ் ஹைவேஸில் போகும்போது ஒரு 80 அந்த மாதிரி போகலாம். ஓகே. நீங்கள் சொல்லிக் கொடுத்த வச்சு அந்த மேடு பழம்லாம் இருக்கும்போது ஃபஸ்ட் கியர் போட்டு பிரேக் போட்டு கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போனால் பின்னாடி இருக்கவங்க நான் முதுகு வலிக்காமல் தூக்கி போடாமல் இருக்கும். நம்மளும் சேஃபாக ஓட்டு போகலாம், அவங்களுக்கும் ரொம்ப ஜர்க்கான மாதிரி இருக்காது, முதுகு வலி ரொம்ப வராது. ஓகே பாஸ், 100% நீங்கள் சொன்னது எல்லாம் உண்மை. நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி லோக்கலில் ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஹைவேல ஒரு ப்ராசஸ், 2 ப்ராசஸும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பக்காவாக இன்றைக்கி பண்ணிட்டீங்க வீடியோவில். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி ரைடு பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? ஃபாலோ பண்ணுவேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே, 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு 500 கிலோமீட்டர் ஓட்டிருக்காரு. 10 நாள் கிளாஸ் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் இது வரையும் பக்காவாக அவர் ஊரில் வந்து சேஃப்டியாக வந்து சேர்ந்துட்டார். இருந்தாலும் அவரோட ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம கேட்கணும் இல்லையா? அவர் வரையும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து இந்த காரை முழுசாக எடுத்துகிட்டு இப்போ காட்டுறேன். அவருக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட்டு சின்னதாக சொன்னோம்ல, அதை சொல்லிவிட்டு அதை ஒரு லைக் கொடுப்போம். அடுத்தது நான் செகண்ட் வீடியோ போடுறேன், கேளுங்க பாஸ். நீங்கள் இந்த வீடியோ இந்த ஹைவேல ரைடு நல்லா பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஃபேமிலியோடு போகும்போது இதே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, பாய்.